ஸோ பாரதிராஜன் சாரோட இழப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. கடைசி ஃபியூ மந்த்ஸ் வரவும் வர முடியல. ஒரு நாள் உட்காரலாம் பாரு, வர முடியல. அப்புறம் மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு. ரொம்ப பெரிய ஒரு சீடன் அப்படிங்க பாக்கியராஜ் சார் அவங்களுமே சமீபத்தில் எனக்கு அதுவும் வருத்தம். ஸோ பாக்கியராஜ் இழப்புமே எனக்கு பெரிய மாபெரும். பிகாஸ் அவர் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்குலாம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்கே போய் பார்க்கல பூர்ணிமா. சில படங்கள் வந்து பிளாக் பஸ்டாக இருந்துச்சுங்கிறது வேணால் 1-2 இருக்கலாம். ஆனால் மித்த படங்கள்லாம் டிசாஸ்டர் தான். பார்த்திவன் தப்பு பண்ணாரு, இவன் அந்த மகள் தெரியும் தப்பு பண்ணான்னு திட்டுறதெல்லாம் நிறுத்திட்டேன். அவங்கெல்லாம் பண்ண கொடுமை தான் எனக்கு. அஜித்குமார் என்னை பற்றி எவனுக்காக பேசத்தில் இருக்கா? நான் அவனை போட்டு நாராக கிழிச்சிருக்கிறேன். நீ செஞ்சு ஜென்டில்மேன் இல்லைடான்னு எவனுக்காக தில் பேச சொல்லுங்கள், எனக்கு கேட்க சொல்லுங்கள். அவனை கஸ்தூரி ராஜா 15 நாளைக்கு லொக்கேஷன் கொடுத்தேன். அண்ணே நான் வந்து பணமும் தர முடியாது, எனக்காக நீ கொடுத்தே ஆகணும். ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எனக்கு தனுஷ் நன்றி சொன்னாரா, கஸ்தூராஜா நன்றி சொன்னார். இன்றைக்கி இருக்கு நீ உதவி கேட்டால் நான் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இதுக்காக நான் அவங்க டேட்டுக்காக வந்து கை கட்டி நான் நிற்க மாட்டேன். வேறு எந்த ப்ரொடியூசருக்கும் 25% சம்பளம் வாங்கி நடிச்சிருக்க மாட்டார். எனக்கு நடிச்சார். ஒரே ஃபோன் பண்ண பிரகாஷ் எனக்கு பண்ணணும் சாருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். ஒரே கண்டிஷன், வேட்டையாடு விளையாடு ரிலீஸ் வந்து எந்த கொம்பனாலும் பண்ணியிருக்க முடியாது. அதை மட்டும் நான் சேலஞ்சா எவனா இருந்தால் என்ன சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். இந்த படத்தில் இருந்த விடியப்ப சிக்கலுக்கு இந்தியாவுக்குள்ளே ₹1 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நீங்கள் பேசும்போது பாரதிராஜா சாரை பற்றி சொன்னீங்க. ஸோ பாரதிராஜா சாரோட இழப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. என்னுடைய ஒய்ஃப் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. கடைசி ஃபியூ மந்த்ஸ் வரவும் வர முடியல. ஒரு நாள் உட்காரலாம் பாரு, வர முடியல. அவர் பையன் ஏறின போது போய் பார்த்தேன். நானும் ஒய்ஃபும் போகணும். அவரால் எந்திரிக்கவே முடியல, கஷ்டப்பட்டார். ஸோ எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய சங்கடம் தான். அப்புறம் மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு. நீ நக்கல் பண்ண அடிக்கடி, ஏன்னா என்னை வச்சு ஒரு படம் எடுக்க மாட்டேன், நீ ஒரு ப்ரொடியூசர் தான் நம்பர். அதாவது சொல்லுவார், அவன் வந்து உப்பு வைக்க போனான்னா மழை பெய்யும், பஞ்சு வைக்க போனான்னா காற்றடிக்கும், அவன் ராசியே சினிமா அப்படிம்பாரு என்னைய. ஏன்னா எனக்கு எடுத்த படம்லாம் ஓடாதில்ல. ஒரு படம் 2 படம் தான் நான் ஓடிச்சு. சொல்லுவார் அடிக்கடி, நக்கல் பண்ணுவார். நாங்கள் 2 ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எனக்கு பெரிய மாபெரும் சங்கடம் மனசில். திரைத்துறையில் வந்துட்டு நிறைய பேர் வந்து எல்லாருமே இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து லுக்கப் பண்ணுற ஒரு பர்சன்னா கண்டிப்பாக பாரதிராஜா சார் அவர்கள் தான். பாரதிராஜா சாரோட ரொம்ப பெரிய ஒரு சீடன் அப்படிங்க பாக்கியராஜ் சார் அவங்களுமே சமீபத்தில் எனக்கு அதுவும் வருத்தம். என்ன போய் பார்க்கல பூர்ணிமா. நான் ஊரில் இல்லை இன்றைக்கி. எங்கள் முறைப்படி ஒரு மேட்ரு பண்ணிட்டு தான் போகணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பூர்ணிமா. இன்ஃபேக்ட் பாக்யராஜ் சாருக்கு முன்னால் எனக்கு பூர்ணிமா ஃப்ரெண்டு. நான் காலேஜில் படித்து முடித்த காலத்துலேருந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் நடித்ததுக்கு அப்புறமே எனக்கு அவங்க நல்லா தெரியும். ஸோ அவங்களே சொல்லுவாங்க, நாராயணன் சார் எனக்கு எத்தனை வருஷமாக தெரியுமான்னு கேட்பாங்க டேரக்டர்கிட்ட. ஸோ பாக்யராஜ் இழப்புமே எனக்கு பெரிய மாபெரும். பிகாஸ் அவர் என்னோட எங்கள் வீட்டு கல்யாணத்துக்குலாம் எல்லாரும் வந்திருந்தாங்க, ஊர் கிராமத்துக்கு. பூர்ணிமா, பாக்யராஜ் சார், பாரதி ராஜா எல்லாருமே வந்திருந்தாங்க. அதாவது சினிமாவில் பிஸியாக இருக்கக்கூடியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் 2 நாள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னை பெரிய கௌரவப்படுத்திட்டாங்க. இளையராஜா மட்டும் வரலைன்னு வைங்களேன், அது பிரச்சனை இல்லை. எல்லோரும் வந்தாங்க, நண்பர்கள் எல்லாருமே அங்கே வந்து, அதாவது பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லா சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. நான் அந்த நியூஸை கூட பேப்பரில் போடலை. பிகாஸ் நான் வந்து நியூஸுக்காக நான் கல்யாணம் நடத்தலை. எங்கள் வீட்டு குடும்பம் என் மேலே உள்ள மரியாதை அன்புக்காக எல்லோரும் வந்தாங்க. ஒரு மீட்டிங்கில் கூட ஒருத்தர் சொன்னார், இப்போ ஹாரி ஜெயராஜ் வந்து இவ்வளோ பிஸியானாலும் நீங்கள் வந்து அப்போ பிடிக்கவே முடியாது. ஆனால் அவர் 2 நாள் போய் கிராமத்தில் இருக்கார். யாருக்காக இருக்கார்? முதலாளி எனக்கு நாராயணன், நான் போய் இருப்பேயா அப்படி சொல்லி எவ்வளோக்கு நான் எனக்கு ஒரு படம் தான் மியூசிக் போட்டிருக்கேன், வேட்டையாடு விளையாடு மட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை கௌரவப்படுத்துவாங்க. எனக்கு அதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் சம்பாரிச்சேனோ இல்லையாம்மா, நல்ல பேர் இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது, எனக்கு பிடிக்குதா, நல்ல மனுஷங்க நண்பர்கள் இருக்காங்க.
அது எனக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும் இல்லையா. நீங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், பாரதி ராஜா சார் எல்லாருமே வந்து உங்க வீட்டு கல்யாணத்துல வந்து 2 தங்கி இருந்திருங்க கிராமத்துல அப்படின்னு. அப்போ நீங்க வந்து எந்த ஒரு இயல்புடையவர், நீங்க எப்படி மக்கள் கிட்ட பழகுவீங்க அப்படிங்கறது ரொம்ப வெளிப்படையா தெரியுது ஆக்சுவலி. சரி இப்போ சாரி, நான் நிறைய இதில் என்னை பற்றி பீத்துற மாதிரி பெருமை மாதிரி இருக்கு, எனக்கு அது பிடிக்கல. இல்லை நான் உண்மையை சொல்ல, ஏன்னா நான் வந்து உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்றது என்னை பற்றி பெருமை சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நடந்ததை கேட்குறீங்க, நான் அது அனுபவத்தை பேசுகிறேன், நான் யோசிச்சு பேசலை. கண்டிப்பா அதனால மக்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்கூடாது, என்ன இந்த ஆளையை போதா பீத்திட்டு இருக்கானே, இல்ல அது என் நோக்கமே கிடையாது. சரி இப்போ நீங்க வந்து எடுத்த படங்களா ஆகட்டும், இப்போ வேட்டையாடு விளையாடா இருக்கட்டும், இல்லை நிறைய படங்கள் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் வந்து சில படங்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பிளாக் பஸ்டரா இருந்தாலும் சில படங்கள் கை கொடுக்கல. ஸோ அந்த டைம்ல அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க சார்? சில படங்கள் வந்து பிளாக் பஸ்டாக இருந்துச்சுங்கிறது வேணால் 1-2 இருக்கலாம், ஆனால் மித்த படங்கள்லாம் டிசாஸ்டர் தான். அதை மீறி நான் வந்து வாழ்க்கையை வந்து கன்னியூ பண்ணுறேன். அதெல்லாம் சொல்லுவேன் இளைஞர்களுக்கு, எப்பா நான் எத்தனையோ கோடி இழந்தாலும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு நான் பாட்டு இருப்பேன்ப்பா, அதை தூக்கி ஓரம் வை, முடிஞ்சு போச்சு அந்த கதை. அதை பற்றி இப்போ நான் இப்போ அலகேட் பண்ணி பார்த்திவன் தப்பு பண்ணார், இவன் அந்த மகள் தெரியும் தப்பு பண்ணான்னு திட்டுறதெல்லாம் நிறுத்திட்டேன். அவங்கெல்லாம் பண்ண கொடுமை தான் எனக்கு. பட் இதை நம்ம அலகேட் பண்ணி மறுபடியும் பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தூக்கி ஓரம் வச்சு அடுத்து என்ன பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நடந்து போச்சுப்பா, நம்மளுக்கு லாஸ் ஆகி போச்சு எத்தனையோ கோடி, சரி ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், அதைத்தான் நம்ம பண்ணணுமே தவிர தீதும் நன்று பிறகு வர. நான் வந்து பண்ணது எல்லாத்துலேயுமே என்ன ப்ராப்ளம்னா, நான் கதையை கேட்க மாட்டேன். கதை கேட்கறதுனால ஒன்றும் ஜெயிப்பீங்களான்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு லக் இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். இப்போது சங்கர் என்ற ஒரு மாபெரும் டேரக்டர் கேம் சேஞ்சர்னு ஒரு படம், கேம் என்னமோ கொடுத்தாருல ஒரு படம், எதிர்பார்த்தீங்களா நீங்கள் அவ்வளோ டிசாஸ்டராக ஒரு படம் கொடுக்க முடியும்னு? அது நீங்கள் சங்கர் படத்தை எப்படி அண்டர்ரேட் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கரெக்டாக அமையணும். இப்போ கேஎஸ் ரவிக்குமார் அருமையான டேரக்டர், சிஸ்டப்படி டயத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங். ப்ரொடியூசரை சாவடிக்கவே மாட்டார், அவருக்கே எத்தனை படம் ஓடுறதில்லை. அவ்வளோ ஹிட்டு கொடுத்தவர், அவருக்கு 4 படம் ஓடாது. இந்த மாதிரி சினிமாவில் சௌத்ரி 45 படம் ஹிட்டு கொடுத்தவர், அவருக்கு எத்தனை 5 படம் ஓடி இருக்காது. அதனால் சினிமா என்பது உங்கள் ப்ரொடியூசரோட பெரிய டேலண்ட்டு பிடுங்குறதெல்லாம் எல்லாம் கிளைம் போட போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அவனுக்கு நேரம் நல்லா இருந்து நல்ல கதை அமைஞ்சு நல்ல டேரக்டர் அமைஞ்சு ஒழுங்காக கதையை சொன்னான்னா படம் ஓடும். இல்லைன்னா 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. வேட்டையாடு விளையாடுங்கிற படம் நான் ஒரு கதை கூட கேட்க மாட்டேன்ட்டேன். என்னை கௌதம் கெஞ்சினார், கமல் சார் சொன்னார். நான் சொன்னேன், ஒன்று கூட எனக்கு வேண்டாம், நான் கௌதம்ங்கிற ஒரு மனுஷனை நம்பி உள்ளே இறங்குறேன், நான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். கரீனாக்குன்னு தெரியாது எனக்கு, சொன்னேன். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு சீன் கூட கெஞ்சுவார் கௌதம். என்ன சத்யம் தியேட்டர் எனக்கு ஃப்ரீ ஷோ தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ப்ரொடியூசரால் ஃப்ரீ ஷோ ஆக முடியும் சத்யம் தியேட்டர் அந்த காலத்தில்? அவ்வளோ பிஸியான பயங்கரமான தேட்ரு. அந்த தேட்ரு என் மேலே உள்ள அன்பு மரியாதைக்காக எனக்கு தேட்டரே ஃப்ரீ ஸ்க்ரீனிங்க்கு, 10 பைசா வாங்க மாட்டாங்க. முனிக்கண்ணையான்னு இருந்தார் முதலாளி இருந்தாங்க, அவங்கெல்லாம் 10 பைசா எடுக்க மாட்டாங்க. அப்பா நாராயண சார் ஷோ போடுப்பான்ருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பெரிய கௌரவம் இருந்தது. எனக்கு அதெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே வந்து சீன் போட்டார் ஒரு நாள், எனக்கு ரொம்ப கெஞ்சினார். அந்த கமல் சாரோட அந்த கமாலினி முகர்ஜி செத்து போயிடும், பயங்கரமாக எமோஷனல் சீனு. நான் வெளியில் நின்றுட்டே இருந்தேன், உள்ள படம் ஓடுது. எங்கள் நெவி எல்லாம் பார்த்துருக்காங்க, சிவா நெவி இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. கெஞ்சுறாங்க என்னை எல்லோரும், நான் உள்ளே வரமாட்டேன்ட்டேன். படத்தை பார்த்து வெளில வந்தானுங்க, மாமா கிழிச்சிட்டிங்கன்னா. அப்போது அதுவே போதும்ட்டேன் நான் கௌதம்கிட்ட, எனக்கு ஒன்றோட தேவையில்லை கௌதம், உன்னை நம்பி தான். கமல் சார்ட்டே நான் சொன்னேன், சார் நான் கௌதமை நம்பி தான் படம் எடுக்கிறேன். சொல்லுவார் என்கிட்ட, நடந்தே வச்சு எடுக்கிறாங்க நாராயணன், படம் எடுக்கிறாங்களா என்ன எடுக்கிறாங்க, என்னை நடக்க சொன்னாங்க இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. அப்புறம் நியூ ஜெர்சியிலேருந்து மெனாட்டன் வாண்டுறானுங்க, மெனாட்டன் வந்த உடனே திரும்ப நியூ ஜெர்சிக்கு வா, அங்கே தான் ஷூட்டிங்கிறானுங்க. ஒரே குழப்பத்தில் இருக்குது, நீ வரமாட்டியான்னு கேட்பாரு என்ன. இல்லை சார் கமல் சார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கௌதம் நம்பி தான் படம் எடுத்தேன், நிச்சயமாக படத்தை ஹிட் பண்ணுவான்னு சொன்னேன். பார்த்தா இல்லையா, அவருக்கே சங்கடம் தான். அது 100வது நாள் விழா அன்னைக்கு எங்கள் அம்மா என் பக்கத்தில் உட்காந்துருக்கு. எங்கள் அம்மாவுக்கு கமலை தெரியணும்ல, நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ சொல்கிறேன், கமல் சார் சார் இன்னொரு படம் பண்ணுவோம்னு. உனக்கு கௌதமை தவிர வேறு டேரக்டர் தெரியாதுப்பா அப்படின்னாரு. இல்லை சார் கௌதம் வச்சே பண்ணுவோம் நம்ம. அப்படி இப்படி இழுத்துக்கிட்டே வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். இன்னும் வேட்டையாள் பழையா 2க்குன்னு அவர் ஓகே சொல்லலை. நானும் காசோடு அவர்கிட்ட போய் பார்க்கலான்னு நான் போகலை. அதனால் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு லக்கு இருந்தால் தான் படம் ஓடும். அதனால் அவர் நல்லவரா கெட்டவரா, இப்போ நாராயணன் நல்லவங்கிறதுனால படம் ஓடாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, இந்திராவதி அழகப்பன் வடிவேலு பீக்கில் இருந்த காலம். நானாக 15 கோடி தான் செலவு 100 படம் எடுக்கிறேன். அப்போ 15 கோடி பெரிய விஷயம், இன்றைக்கி இருந்தால் 100 கோடி வச்சுங்க. அந்த 15 கோடிக்கு தம்பிராமன் ஒரு டேரக்டர், ஒரு எடிட்டர் இருந்தான், ஹர்ஷாவன் அவன் பேர் மறந்துட்டேன். அவன் அப்பப்போ என்னை வான் பண்ணுவான், நீங்கள் செட்டுக்கு நான் போக மாட்டேன்,
சரி. அந்த பாட்டு எடுத்தாங்க. அவர் வந்து 25-30 ஆர்டிஸ்ட் கேட்டார், ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாம்பேலேருந்து. நான் சொன்னேன் தம்பி ராமையாட்ட, இல்லை தம்பி நம்ம வந்து 60 பேரை கொண்டாடணும் பாம்பேலேருந்து. ஏன்னா செட்டு வந்து ஃபுல்லாக தெரியணும். தோட்டாத்திரடி பெரிய செட்டு போட்டிருக்காரு. அதில் வந்து ஸ்மோக் மிஷின்லாம் வச்சுருக்கோம். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். அதனால பாம்பேலேருந்து 60 பேரை இறக்கிட்டோம். 58 பேரோ 60 பேரோ இறக்கி தான் அந்த பாட்டு எடுத்தோம். அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். ஆனால் அது வடிவேல் நடித்ததுனால பெருசாக ஓடுறது தேட்டர் இதில் டிவியில். இல்லைன்னா இதே இது கமல் சார் நடிச்சிருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி எடுத்தோம். அதே மாதிரி தான் பார்த்திபன் படத்தில் ஒரு படம் எடுத்தேன். கணேஷ் அப்படின்னு ஒரு என்ன கணேஷ் அவர் பேரை மறந்துட்டேன். அவர் பெரிய டான்ஸ் மாஸ்டர் பாம்பேயில். தமிழ்காரர் தமிழ் ரொம்ப தெரியாது அவருக்கு. அவரை கொண்டு வந்தோம். பின்னி மில்லில் தான் ஷூட்டிங்கு. எனக்கு பின்னி மில் வந்து என் மேலே பெரிய மரியாதை. எனக்கு சார்ஜ் கிடையாது பின்னி மில்லில். மித்தவங்களுக்கெல்லாம் 1.5 லட்சம் ஒரு நாளைக்கு சார்ஜ். எனக்கு வந்து அவங்க வந்து மரியாதை கொடுத்து என்கிட்ட 10 பைசா வாங்குறதில்ல. எனக்கு மட்டும் இல்லை, ஏஎம் ரத்னத்துக்கே நான் சொல்லி வாங்க மாட்டாங்க. நாராயணன் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சுன்னா இடம் ஃப்ரீ, லொக்கேஷன் ஃப்ரீ. இவங்களுக்குலாம் யாருக்கு வேல்யூ தெரியும்? ஒருத்தனுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் கிளைம் போடுறதுக்காக நான் இந்த அன்னைக்கு பண்ணலை. இப்போது கஸ்தூராஜ் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், நயன்தாராவும் தனுஷ் நடித்தாங்களே திருவிளையாடலை ஒரு படம். ஓகே, அந்த படம் நடித்தாங்க. கஸ்தூராஜா 15 நாளைக்கு லொக்கேஷன் கேட்டார். சார் எப்படியாவது பேசி எனக்கு வந்து வாங்கி கொடுங்கன்னு. நான் எத்ராஜ் மாமாட்ட பேசினேன், உடையார் பார்ட்னர்கிட்ட. அண்ணே நான் வந்து பணம்லாம் தர முடியாது, எனக்காக நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு. ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எனக்கு தனுஷ் நன்றி சொன்னாரா, கஸ்தூராஜ் நன்றி சொன்னார் இன்றைக்கி வரைக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட். நீ உதவி கேட்டால் நான் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். இதுக்காக நான் அவங்க டேட்டுக்காக வந்து கை கட்டி நான் நிற்க மாட்டேன். நீ பெரியாள் இருந்தால் உன்னோட வச்சுக்க, நான் பயங்கர பெரியாள் எல்லாரையும் விட என் மனசால. இது நடந்தது. ஏஎம் ரத்னத்துக்கு அதுதான். என்னை கூட கேட்பார் வெங்கட் சார், இது ஏஎம் ரத்னத்துக்கு எதுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, நீ அந்த படம் நீ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொல்கிறாங்களே. நந்தகோபால் சார் சன்னு கேட்பார், ஏப்பா நீ தான் ப்ரொடியூசரில் எதுக்கு நீ கேட்குற படத்தை என்ன? இல்லைம்மா, ஏஎம் ரத்னம் நான் திரும்ப திக் கால்ஸு, ப்ளீஸ் எனக்கா நீ ஃப்ரீயாக கொடுத்து தான் ஆகணும். வாங்கி கொடுத்துருக்கேன். இவங்களாம் எனக்கு என்ன சிலையாக வச்சானுங்க. நான் எதிர்பார்க்கல எதுவுமே. எனக்கு நல்ல பெரியவர்களே எனக்கு தெரிஞ்சிருந்தது. அவங்களுக்கு என் மேலே மரியாதை இருந்தது. எப்பா நாராயணன் சொல்லியாச்சு கொடுத்துடணும், அவ்வளோதான் முடிச்சு. அங்கே வேலை காசு பணம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு நாராயணன் தான் முக்கியம்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் எத்தனை பேரால் எனக்கு அதெல்லாம் பெரிய பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இந்த அடிக்கடி நான் நிறைய இதில் சொல்லி அறுக்கிறேன் ஃபோனில், இதில் இன்டர்வியூவில் வேறு வழியில் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்னு இருக்கேன். இதில் நிறைய வந்துருச்சு நிறைய சேனலில். வேட்டையாடு விளையாடில் ஒரு சீனில் வந்து எனக்கு வந்து போலீஸ் வந்து பேக்ரவுண்டில் வேணும். அப்போ எனக்கு வந்து இது வருது, நம்ம ரிப்பப்ளிக் டே பேரடுக்கு அவங்க ரிஹர்சல் நடத்துகிறாங்க திருநெல்வேலியில். ஏன்னா அங்கே தான் நான் போச்சு திருநெல்வேலி ஷூட்டிங்க்கு, இந்த அம்பாசமுத்திரம் பக்கத்தில். ஸோ இப்போ வந்து கௌதம் சார் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி வேணும் நாராயணன் சொன்னார். அப்போ கேவிஎஸ் மூர்த்தி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஏடிஜிபியாக இருந்தார். ஜேகே திரிபாதி பழைய டிஜிபி, அவர் மதுரையோட ஐஜியாக இருந்தார். சந்தீப் ராய் ரத்தோர் இப்போ கரண்ட் டிஜிபி, ஹி வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் பாபநாசம் ட்ரைனிங். ஸோ நான் போய் மூர்த்தி சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் வேண்டியது. நாராயணன் நீ ஹோம் மினிஸ்ட்ரிக்கெலாம் எழுதி வாங்கணுமேப்பா, டைம் இல்லையா உனக்குன்னாரு. ஏன்னா தானு சார்லாம் எழுதி தான் வாங்கினேன். ஆளுநருக்கெலாம் ஒரு வைகோ சொல்லி பெரிய எஃபர்ட் போட்டு தான் வாங்கினாங்க பெர்மிஷன். இது நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன சீனு. பிரகாஷ் ராஜும் கமல் சாரும் பேசணும், பேக்ரவுண்டில் போலீஸ் இருக்கணும். இது என்னாச்சு, நான் போய் சார்ட்ட சொன்னோன்னே இவர் சொன்னார், உனக்கு திருப்பாய் தெரியல, அவர்கிட்ட சொல்லிவிடு. நான் திருப்பாய் சார் கூப்பிட்டேன். அப்புறம் இங்கேருந்து மாலை அனுப்பிச்சோம். உனக்கு இல்லாத என்ன நீ வான்னு சொல்லி அவர் சந்தீப் ராய் ஃபோன் பண்ணிட்டாரு. சந்தீப் ராய் என்ன நீ இதுக்கே தேடுற வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் உனக்காக பண்ண மாட்டோம், நீ அந்த லொக்கேஷனில் நீ வந்துரு, நாங்கள் வந்து பின்னால் வந்து ரிஹர்சல் பண்ணுவோம், அப்போ நீ ஃபோக்ரவுண்டில் வச்சு எடுத்துக்கிட்டு 5 நிமிஷம் இல்லைன்ட்டாங்க. இப்போ நான் கமல் சாரையும் பிரகாஷ் ராஜையும் கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ கமல் சார்ட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் பெர்மிஷன் வாங்கிவிட்டேன் ஒரே நாளில், எல்லாம் எனக்காக பண்ணுவாங்க, எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம், பட் நம்ம வந்து அஃபீஷியலாக எழுதி வாங்க லேட் ஆகும். அதனால் நான் என்ன சொன்னேன், கரெக்டாக 7 மணிக்கு இங்கே வந்துடுங்க, தயவு செஞ்சு ஒரு சீன் தான் கௌதம் எடுத்துருவாருன்ட்டேன். அவர் மாபெரும் நடிகர் இல்லையா. ஓகே நாராயணன், பிரகாஷ் ராஜ் நான் பேசிக்கிறேன் சார், நீங்கள் விட்டுருந்தேன். பிரகாஷ் நான் பேசினதே பிரகாஷ்மா வேறு எந்த ப்ரொடியூசருக்கும் 25% சம்பளம் வாங்கி நடிச்சிருக்க மாட்டார். எனக்கு நடித்தார். பெரிய சாதனமா, பணம் பெருசில் இதில். ஒரே ஃபோன் பண்ண, பிரகாஷ் எனக்கு பண்ணணும்னு. சாருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், ஒரே கண்டிஷன், நீ என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அவர் 1.5 கோடி வாங்குகிற இடத்துல நான் கொஞ்சோண்டு சம்பளம் கொடுத்தேன், வாங்கிக்கிறேன், நான் நடிப்பேன் உனக்கு, ஒரே கண்டிஷன், கமல் சார் எத்தனை மணிக்கு வராரோ அத்தனை மணிக்கு தான் நான் வருவேன், முன்னால் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நோ பிரகாஷ்னு கமல் சார்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி மேட்ரு. இதெல்லாம் எனக்கு பெரிய சாதனையாக தோணுது. எத்தனையோ ப்ரொடியூசர் கோடியில் சம்பாரிச்சிருக்கலாம், எவ்வளோங்களும் சம்பாரிச்சிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், 1000 படம் ஹிட் பண்ணியிருக்கலாம், 500 படம் ஹிட் பண்ணியிருக்கலாம்.
பட் என்னுடைய மரியாதை உங்களால் வாங்க முடியுமா எனக்கு தெரியாது. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்கள் எத்தனையோ நடிகர் சம்பளம் கொடுத்துருக்கலாம். பட் எனக்கு பெரிய மரியாதை, எனக்கு ரொம்ப இதெல்லாம் கௌரவமாக இருக்குது. அதனால தான் என்னை மதிச்சு நீங்கள் வர்றீங்க. இந்த ஆள் வந்து விவரமான ஆள் பேசுகிறாங்க. அதெல்லாம் சொன்னேன். நான் ஒன்று அரிஸ்டாட்டிலோ ப்ளூட்டோவில் கண்டுபிடிக்க இது தாமஸ் ஆல்வா எடிசனோ இல்லை நியூட்டனோ கிடையாது. ஐ எம் அ வெரி ஆர்டினரி மேன். பட் ஐ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் விச் ஐ குட் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள். லாட் ஆஃப் பீப்புளுக்கு சினிமாவில் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போது படம் எடுத்தேன், நிறைய பேர் பண்ண முடியாத பண்ணேன். வேட்டையாடு விளையாடு ரிலீஸ் வந்து எந்த கொம்பனாலும் பண்ணியிருக்க முடியாது. அதை மட்டும் நான் சேலஞ்சாக எவனா இருந்தால் என்ன சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். இந்த படத்தில் இருந்த விடியப்ப சிக்கலுக்கு இந்தியாவுக்குள்ளே ₹1 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. அதை மீறி நான் ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சேன்ல, அதனால தான் எனக்கு கௌரவம் இருக்குது, பேர் இருக்குது. சம்பாரிச்சனா இல்லையாங்கிற அடுத்த பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து சத்தியம் தேட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி இடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெர்மிஷனாக இருக்கட்டும், இது வந்து எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இப்போ நீங்கள் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அது உண்மைதான். நான் பேச முடியும். கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கலாம். பட் நான் பணம் சம்பாதிக்கல சினிமாவில். பட் இதெல்லாம் எனக்கு பெரிய சாதனை தோணும். இதெல்லாம் எனக்கு அதாவது வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன்னா திருப்தியான வாழ்க்கை அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அது எத்தனை பேரால் ஃபீல் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு. நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு திருப்தியாக இருக்கா? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹேட் gone through in this many years? அது வந்து எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா மனுஷனுக்கும் டெத்து பெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டெத்து பெட்டில் தான் பண்ண நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்கு ரீலில் ஓடும், ரீவைண்ட் பண்ணி. எனக்கு வயசானதெல்லாம் சொல்கிறேன், என்னென்ன எப்போ சாவேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால அது வந்து திருப்திகரமாக இருக்கும் எனக்கு. அதனால ஐம் வெரி ஹாப்பி. அதனால தான் திமிரில் இருக்கேன், அரகன்ஸில் இருக்கேன். அஜித் குமார் என்னை பற்றி எவனுக்காக பேசத்தில் இருக்கா? நான் அவனை போட்டு நாராக கிழிச்சிருக்கிறேன், நீ செஞ்சு ஜென்டில்மேன் இல்லைடான்னு. எவனுக்காக தில்லிருந்தா பேச சொல்லுங்கள், இல்லை எனக்கு கேட்க சொல்லுங்க. அவனை எவனாலும் கேட்க முடியாது. மனிதத்திற்கு எவ்வளோ பெரிய ஆள், அவனே நாராக கிழிச்சு தூங்க விடுறேன் நான். இதெல்லாம் எதனாலன்னா நான் என்னுடைய அரகன்ஸை காட்டுறதுக்காக இல்லை, எனக்கு நடந்த கொடுமைகளை மக்களுக்கு நான் சொல்லணும். இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறேனே தவிர அதில் வந்து எனக்கு சாதனை ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ நிறைய மனுஷங்களை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து எமோஷன் ஆனீங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுது. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் பேசுறது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் பிளெஸ்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ. நம்மளாம் முதல்ல மனுஷம்மா, அப்புறம் தான் காசு பணம் எல்லாமே. நம்மளுக்கு எமோஷன் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, படம் எமோஷனலாக மக்களை டச் பண்ணால் தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. ஓகே, இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுனது வந்து ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் சார். நீங்களும் வந்து அடுத்த ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு மூவி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.